400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிய தொழிற்சாலை அமைக்கும் ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கையெழுத்திட்டார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹோமியம் நிறுவனத்துடன் கையெழுத்தானது. இதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைய உள்ள புதிய தொழிற்சாலை மூலம் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் தமிழக தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRB ராஜா மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். முதலீட்டாளர்களை தமிழகத்திற்கு வருமாறு அழைப்பதற்காகவே நேரில் வந்துள்ளதாக அமெரிக்க வாழ் தமிழர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு குடிபெயர்ந்தவர்கள் எண்ணிக்கையில இந்திய மக்கள் 2வது இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை 2வது இடத்துல இருக்கு. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாங்க. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் நேரில் அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன். இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.